விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான், தன் பாவத்தை மூட நினைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அன்பு சகோதரே, எது எதிலிருந்து வந்ததோ அது கூட இருக்கிற மட்டும் தான் அதுக்கு மதிப்பு. கணவன் மனைவி இருக்கிற மட்டும் தான் மனைவிக்கு பாதுகாப்பு, கணவனுக்கு பாதுகாப்பு. இந்த மரம் பாரு, மரத்தை பாருங்க, அது எதுல இருந்து வந்தது? மண்ணுல இருந்து, பூமியில இருந்து, மண்ணுல இருந்து மேல வந்து அந்த மண்ணை விட்டு கீழே வந்தா செத்துரும். மீன் எதுல இருந்து வந்தது? தண்ணியில இருந்து வந்தது. தண்ணியை விட்டு கீழே எடுத்து போட்டு தலையில போடுங்க, செத்துரும். மனுஷனுக்கு ஏன் சாவுறான்? வருத்தம், வேதனை, பாவம், சாபம், பிரிவினை, கலகம், எரிச்சல், கோபம், சண்டை. ஏன்னா உண்டாக்குற தேவனை அறியல. வேதம் சொல்லுது, முதல் மனச பாவம் செய்தவர் என்ன நடத்தி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு தாம் மாம்சமும் தாம் மனது விரும்புறதை செய்தான். அவன் செய்தவனைய பாருங்க, செய்தவனைய கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் ஏவாள் எங்க இருக்கிறன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உன் சத்தத்தை நாங்க கேட்கிறோம், நாங்க ஒளிஞ்சு நிற்கிறோம். புரியுதா? நீ கடன் வாங்கி பாரு, ஓடி போய் ஒளிவன். நீ எதனா ஒரு தப்பு செய்து பாரு, ஓடி போய் ஒளிவன். இல்லைன்னா உன்னை புச்சை திரும்ப செயல போட்டுவாங்க. வேதம் சொல்றது, பாவம் ஒரு மனுஷனை ஓட விடும், பாவம் ஒரு மனுஷனை வாழ விடாது. இந்த உலகத்துல சாபம், தரித்திரம், வியாதியை பார்க்கலாம் பொல்லாதது எதுனா பாவம். பாவத்தினாலதான் வியாதி, பாவத்தினாலதான் சாபம், பாவத்தினாலதான் தரித்திரம். அடிப்படை எதிரானா பாவம் தாங்க முதல் இந்த பூமியில. ஆதாம் ஏவாள் பாருங்க, அவங்க செய்த பாவத்து நிமித்தமா கர்த்தர் சொல்றார், உன் நிமித்தமா இந்த பூமி சபிக்கப்படுனார். உன் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி அதோட பலனை நீ புசிப்பா. நீ கர்ப்பத்தரையா, நீ கர்ப்ப வேதனை பட்டு ஒரு பிள்ளைய பெறவ, பிள்ளைய தங்கும் போதே வேதனை. பெண்களை கவனிச்சு பாருங்க, நான் கவனிப்பேன். 10 வயசுல புள்ள தங்கும் போது பாருங்களேன், அவங்க நடம் மாறுது, ஸ்டைல் மாறுது, பறக்கிறது மாறுது, சாப்பிடுறது மாறுது. அப்புறம் உள்ள போகும்போதே வேதனை போடுறாங்க. வெளியே பத்து அந்த பிள்ளைங்களை பேசாக்கி படிக்க வைக்கிறதுக்கு, அதுங்களை காதில காலேஜில் சேர்க்கிறதுக்கு, அதுங்களை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்புறதுங்களோ எவ்வளவு பெரிய வேதனை. கர்த்தர் சொன்னாரு, பாவத்தினால இந்த உலகத்துல ஒரு பெரிய பாருங்க, பாவம் செய்தோடனே ஓடி போய் ஒளியலாம். கர்த்தர் கேக்குற, எங்க இருக்கிறேன் ஆண்டவரே, உன் சத்தத்தை கேட்கிறேன், நான் ஒளிஞ்சு நிற்கிறேன். உடனே சொல்றாரு, ஏன் ஒளிஞ்சு நிற்கிறேன்னு கேட்டா அவர் சொல்றாங்க, ஆதாம் ஏவாள் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க நிர்வாணமாகிறேன். நான் கேட்கிறேன், எந்த குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல போய் வாருங்க, குழந்தை பிறந்து வருது, துணி போட்டு வருது. ஐயா, ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்து வருது இல்ல, பையன் பொண்ணுன்றீங்கள, போலீஸ்ல துணி வாங்கி போட்டு வராங்க, சர்வநாசோல துணி போட்டு வராங்க, வரும்போது நிர்வாணமா வராங்க. மனுஷனை கடவுள் அபிதான் வச்சாரு, அவனுக்குள்ள கெட்ட எண்ணம் இல்ல, சுபாவம். அவன் சுபாவம் எப்படி இருந்ததுன்னா, கை குழந்தை வச்சிருக்கிறாங்க, அது எப்படி இருக்குது ஒண்ணுமே தெரியல. அது பாம்பா இருக்கட்டும், தேலா இருக்கட்டும், பள்ளியா இருக்கட்டும், அது கிட்ட போவோம். ஏன்னா அது தெரியல. அப்படிதாங்க தேவனோட கூட மனுஷன் இருந்தா, எனக்கு பாவம் செய்தானோ மனுஷன் ஓடி போய் ஒளிறான். ஒளிஞ்சவனே கேட்கிறாரு, ஆதாம் ஏவாள் நீ எங்க இருக்கிறனா? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உன் சத்தத்தை நாங்க கேட்கிறோம், ஆகில நாங்கள் ஒளிஞ்சு நிற்கிறோம். ஏன் ஒளிஞ்சிருக்கிறேன்னு கேட்டாரு, நாங்க நிர்வாணமாகிறோம், நாங்க நிர்வாணமா. உடனே கர்த்தர் சொன்னாரு, நீ நிர்வாணமா இருப்பது சொன்னது யாருன்னாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே எந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட வேணாம்னு சொன்னியோ அந்த மரத்தின் கனியை ஏவாள் கொடுத்துட்டா நான் சாப்பிட்டேன். 3 பேருக்கு விட்டாரு சாபம். என்ன சாபம் தெரியுமா? அந்த பூமியில முதல் கர்த்தர் விட்ட சாபம் சொல்ல முடியுமா உங்களால? 3 சாபம். முதல் சாபம் கர்த்தர் சொன்னாரு, நாட்டு மிருகத்தை பார்க்கணும், காட்டு மிருகத்தை பார்க்கணும், எல்லா மிருகத்தை பார்க்கணும். சர்வமானது தந்திரமானது. பிசாசு தந்திரமா வந்தான், சர்வத்தின் ரூபத்துல வந்தான். வேதம் சொல்லுது, மனுஷன் குதிங்கால் தலையை நசுக்கப்படுவா, வைத்தால நகர்ந்து வாயால நீ மண்ணை தின்னுவா. கொசுக்கு கூட கால் இருக்கும், ஈக்கு கூட கால் இருக்கும், ஆனா பாம்புக்கு கால் இருக்காது. ஏன்னா